வெல்கம் டு த வீடியோ. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் கிளவுட் ஆர்கிடெக்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளவுட்னா என்ன, அதோடைய இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அண்ட் ஆல்சோ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்னா என்ன, அதோடைய டயக்ராமு. தென் கிளவுட் கம்ப்யூட்டிங்கோடைய மாடல்ஸ் என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, அதோடைய கேரக்டரிஸ்டிக் என்ன, கிளவுடோடைய ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ் ஒன்றுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் அ மாடல் தட் எனேபிள்ஸ் யூபிக்விட்டஸ் அப்படின்றாங்க. ஸோ யூபிக்விட்டஸ்னா எனிவேர் அட் எனி டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் தான் யூபிக்விட்டஸ். ஸோ அது யூபிக்விட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆன் டிமாண்ட் அசஸ். ஸோ வாட் வி ஆர் டிமாண்டிங், எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்கிறோமோ ஸோ அதை பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஹேவிங் ஷேர்ட் ரிசோர்ஸஸ். என்னென்ன ஷேர் பண்ணுறாங்க, நெட்ஒர்க்கு, சர்வர்ஸ், ஸ்டோரேஜ், அப்ளிகேஷன், அப்புறம் சர்வீசஸ் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ சர்வீசஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இட் இஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ், அப்புறம் ஸ்டோரேஜ் அஸ் அ சர்வீஸ், அப்ளிகேஷன் அஸ் அ சர்வீஸ், இது மாதிரி நிறைய சர்வீஸ் தருது. ஓகே, அப்கமிங் கிளாஸஸ்ல வில் பி சீயிங் வாட் ஆர் த சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே டைப்ஸ். ஸோ வந்து ப்ரைவேட் கிளவுட், பப்ளிக் கிளவுட், ஹைப்ரிட் கிளவுட் அப்படின்ட்டு நிறைய கிளவுட்ஸ் இருக்குது. கம்யூனிட்டி அது மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ மேலே இருக்கிறது வந்து யூசேஜஸ். ஸோ எங்கெங்கே இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஒரு ஸ்டோரேஜ்க்காக, சர்வருக்காக, மொபைல் அப்ளிகேஷன், டேட்டா பேஸ்ன்ட்டு இது எல்லாத்துலேயுமே வந்து க்ளவுடை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடோடைய மாடல்ஸு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் வந்து எப்படி அதை கம்ப்யூட் பண்ணுன்னு பார்க்குறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்னா என்ன, அது வந்து லூஸ்லி கப்புள்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது வந்து ஓவராலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் இந்தியாவிலே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெளியில் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் வி ஆர் யூஸிங். ஹவு அப்படின்றபோது ஒரு லூஸ்லி கப்புள்டு இது ஒரு டைப் ஆஃப் நெட்ஒர்க் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும், கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி அதோடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா மெசேஜ் பாசிங்காக இருக்கும். ஸோ மெசேஜ் பாசிங் யூஸ்வலாக பண்ணி இட் வில் பி டூயிங் இட்ஸ் ஒர்க் அப்படின்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் சர்ச் இன்ஜின், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாட் எவர் வி ஆர் ஆஸ்கிங் இட் வில் சே கூகுள். அதே மாதிரி பிட்காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிட்காயின்னா நத்திங் பட் இட்ஸ் அ டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம், டிஜிட்டல் கரன்சி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் கூட இந்த பிட்காயின்ஸை லீகல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் வெப், WWW அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அங்கே எனிதிங் இன் இன்டர்நெட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியாஸ், இன்ஸ்டாகிராம், அப்புறம் FB, இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வில் பி ஹேவிங் ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். ஸோ ஹடூப் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னா அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. டேட்டா மைனிங், ப்ரிடிக்ஷன், இதுக்கெல்லாம் வந்து ஹடூப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏடிஎம்ல ஆல்சோ இர் யூஸிங். ஸோ ஏடிஎம்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஸோ அதில் கூட டிரான்சாக்ஷன்ஸ்க்காக வி ஆர் யூஸிங் க்ளவுட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் க்ளவுட் நெட்ஒர்க். ஸோ என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது, எதில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் சேயிங். ஓகே, நெக்ஸ்ட் கூகுள் பாட்ஸ். ஸோ கூகுள் பாட்ஸ்னால் இண்டெக்ஸிங் சர்வர் கூகுள் பாட்டாக இருந்தாலும் சரி, காமன் வெப் கூகுள் சர்வராக இருந்துச்சுனாலும் சரி. ஓகேவா? ஸோ வந்து ChatGPT இஸ் ஒன் ஆஃப் தட் டைப். Next, cloud system models. So there are different types of clouds. Okay, public cloud, private cloud, hybrid, community ன்னு சொல்லிட்டு நிறைய clouds இருக்கு. So first we are going to see about public cloud. ஸோ பப்ளிக் க்ளவுட்னா நத்திங் பட் ஜென்ரல் பப்ளிக்கு வந்து ஓவராலாக ஒரு சர்வீசஸ் தராங்க அப்படின்னா அதான் வந்து பப்ளிக் க்ளவுடு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் க்ளவுட்ஸ். இப்போ ஜிமெயிலாம் யூஸ் பண்ணுறீங்க, வி ஆர் நாட் பேயிங் எனி திங். ஓகே, ஜஸ்ட் வி ஆர் அசஸிங். ஸோ அதில் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸும் வி ஆர் அசஸிங். ஸோ அது வந்து ஒரு பப்ளிக் க்ளவுடுன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் க்ளவுட். சிங்கிள் ஆர்கனைசேஷன் மூலமாகவோ இல்லாட்டி சம்திங் தே ஆர் அக்வயரிங். ஓகேவா? ஸோ அது வந்து செக்யூரிட்டி ஹையாக இருக்கிற மாதிரி அந்த சிஸ்டம் மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைப்ரிட் க்ளவுட். ஸோ ஹைப்ரிட் க்ளவுட்னா இந்த ரெண்டு காம்போ, பப்ளிக் க்ளவுடு ப்ளஸ் ப்ரைவேட் க்ளவுட், இது ரெண்டுமே காம்போவாக நம்ம எடுத்துக்கலாம். எது காமனாக அசஸ் பண்ண முடியுமோ அதை அசஸ் பண்ணிவிட்டு இஃப் வி வாண்ட் எனி டிமாண்ட்ஸ்னால் அதை வந்து நம்ம ப்ரைவேட் க்ளவுடாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டிஸ். ஸோ கம்யூனிட்டி க்ளவுட்னா வந்து ஷேரிங் வந்து ஆர்கனைசேஷனுக்குள்ளாரே பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா NIST டெஃபினேஷன்ஸ் தரணும். பட் இங்கே டெஃபினேஷன் நான் டைரெக்டாக தரல. பட் இன்ஸ்டட் ஐ கேவ்
என்ஐஎஸ்டினா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய கேரக்டரிஸ்டிக் என்ன. ஸோ என்ஐஎஸ்டின்றது வந்து ஒரு இன்ஸ்டியூட்டு. ஸோ அது வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த க்ளவுட்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 5 எசென்ஷியல் கேரக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆன் டிமாண்ட் சர்வீசஸ். யூசர் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அந்த ரிசோர்ஸ்ன்றாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராட் நெட்வொர்க் அசஸ். என்ன மாதிரி ரிசோர்ஸஸ் வேணுமோ அதோட அவைலபிலிட்டி எல்லாமே இன்டர்நெட் ப்ரொவைடர் வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸ் பூலிங். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஷேர்டு ரிசோர்ஸஸை மெயின்டைன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு ரேப்பிட் எலாஸ்டிசிட்டி. நம்மளுக்கு எது அளவுக்கு வேணுமோ அதை ஸ்கேல் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும்னா ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டவுன் பண்ணிக்கலாம். மெஷர்ட் சர்வீசஸ். நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பில்லிங் தருவாங்க. ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ஐஎஸ்டியோட க்ளவுட் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து க்ளவுட் கன்சியூமர். க்ளவுட் கன்சியூமர்னால் அதை யூஸ் பண்ணுறவங்க. ஸோ யூசர் ஆஃப் த க்ளவுட் சர்வீஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு க்ளவுட் ப்ரொவைடர். ஸோ உங்களுக்கு க்ளவுட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீமியம் ஆப் இதில் வச்சுருக்கீங்க. ஸோ எந்த ஆர்கனைசேஷன்லாம் நீங்கள் டிமாண்ட் பண்ணுறீங்களோ அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதான் அந்த க்ளவுட் சர்வீசஸ் கொடுக்குறவங்க. நெக்ஸ்ட்டு க்ளவுட் ஆடிட்டர்ஸு. ஸோ அவங்க வந்து எவால்வேட் பண்ணுவாங்க, இந்த க்ளவுட் ஓகே தானா, செக்யூரிட்டி கரெக்டாக இருக்கா, கம்ப்ளைன்சஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து க்ளவுட் ப்ரோக்கர்ஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூசர் டைரெக்டாக வந்து கன்சியூமருக்கு பதிலாக வந்து அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுவாங்க, ப்ரோக்கர் ஏஜென்சிஸ் அது மாதிரி வச்சு. ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து க்ளவுட் கேரியர்ஸ். ஸோ உங்களுடைய இன்டர்நெட் ப்ரொவைடர் உங்களுடைய நெட்வொர்க்கிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ திஸ் டயக்ராம் இஸ் அ ஃபுல் கம்போசிஷன். நான் எதளவுக்கு சொன்னால கேரக்டரிஸ்டிக்கு. ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்கும் க்ளவுடோடைய ரோல்ஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணியிருக்கிற ஒரு டயக்ராம். ஸோ இந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டுக்கு உங்கள் கரியர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஐபி ப்ரொவைடர் இருக்காங்களோ, இன்டர்நெட் ப்ரொவைடர், அதை தாண்டினா வி கேன் டிசைட் எவ்ரி திங் இல்லை. ஸோ அது மாதிரி இண்டிவிஜுவலான ரோல்ஸை அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சர்வீஸ் லேயரில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், பிஏஎஸ், எஸ்ஏஎஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸஸில் ஐ வில் பி டீச்சிங் தட் ஒன். ரிமைனிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தான், சப்போர்ட் கொடுக்கறது அது மாதிரி சொல்கிறதெல்லாம். ஸோ இதில் மெயினான திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. ஒன்று செக்யூரிட்டி, இன்னொன்று ப்ரைவசி. ஸோ இது ரெண்டுமே ஈவன் தோ யூஆர் யூஸிங் பப்ளிக் க்ளவுடாக இருந்தாலுமே உங்கள் செக்யூரிட்டி ப்ரைவசியும் இருக்கணும். க்ளவுட் ப்ரோக்கர். ஸோ அதில் 3 இருக்குது: இன்டர்மீடியேஷன், அக்ரிகேஷன், ஆர்பிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் திஸ் க்ளவுட் ப்ரோக்கர்ஸ் ஆர் டூயிங். ஸோ அவங்க சர்வீஸ் கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுலேருந்து ஸோ செக்யூரிட்டி, பாலிசி, ரிசோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்ட்டு தே ஹேவ் வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸ் டு டூ.